𝗬𝗵𝗿 தமிழ் டெக் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗬𝗵𝗿 தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவுங்கிறது எல்லா ஃபோன்லேயுமே ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன். இந்த கூகுள் டிரைவால் என்ன யூஸ், என்ன இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கூகுள் டிரைவை காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூகுள் ஆப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது உங்கள் கூகுள் ஃபோனில் வந்து கூகுளில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இருக்கும் டிஃபால்ட்டாக. அந்த ரைட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைடில் இருக்க 3 டாட்டில் டெஸ்க்டாப் சைட்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்கே காமிக்கும். இதில் இந்த அப்ளிகேஷனில் இதில் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதில் பாருங்கள், டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்கா, இதான் அந்த டாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த 3 பட்டம் மாதிரி இருக்கா, அதில் டாக்ஸு, ஷீட்ஸு, ஸ்லைட்ஸு, ஃபார்ம்ஸுன்னு இருக்கும். இதில் ஸ்டோர் பண்ணக்கூடியது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த கூகுள் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த கூகுள் டிரைவ் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், ஐக்கான், கூகுள் டிரைவோட ஐக்கான் கொடுத்துருக்கு. நம்ம ஜிமெயிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. அதில் டாக்ஸு, ஷீட்ஸு, ஸ்லைட்ஸு, ஃபார்ம்ஸுன்னு இருக்கும். நீங்கள் கூகுள் ஃபார்ம் நிறையா தடவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் ஃபார்மில் உள்ள டேட்டா ஃபுல்லாக இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஸ்லைட்ஸு, அதாவது கூகுள் ஸ்லைட்ஸுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபுல்லாக இதில் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஷீட்ஸு, டாக்ஸு இது எல்லாமே இருக்கும். இப்போ என்னோடய ஃபோனில் டிரைவ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ். இப்போ இந்த கூகுள் டிரைவ் வந்து என்ன பர்பஸ்க்கு இது இருக்குது அப்படின்னா நம்ம மெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்கிறதுனால இப்போ நான் வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா, எனக்கு ரிலேட்டடான டேட்டா, புக்ஸு எல்லாமே இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் இந்த டிரைவ் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஏதாவது ரிசல்ட்ஸை பற்றி நான் டேட்டா எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸோட ஃபோல்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து தேவையான டேட்டாவை இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதுங்கிறத நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்ஃபர்மேஷன். இதில் பாருங்கள், இருக்கக்கூடிய டேட்டாலாம் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் இந்த ரிசல்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் சம்மந்தமாக எந்தெந்த வருஷத்துக்கு எந்தெந்த ரிசல்ட்ஸ் இருக்கணுங்கிறது எல்லாமே இதில் வந்து காட்டுது. நான் சம்மந்தப்பட்டதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்ஸு, இது ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபைலு. இப்போ இதையும் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, இதிலேருந்து தேவைப்பட்டால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு இமெயிலில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இமெயில் வந்து 25 MBக்குள்ளே இருந்தால் நீங்கள் மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். 25 MBக்கு மேலே இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக டிரைவ் மூலமாக தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை வந்து நான் அனுப்பணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட்டு இதில் லிங்க் ஷேரிங் ஆன் இருக்குது. இந்த லிங்க் ஷேரிங் ஆன் ஆல்ரெடி இதை வந்து நான் லிங்க் எடுத்திருக்கேன். இந்த லிங்க் ஷேரிங் ஆன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் ஷேரிங் ஆன ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம லிங்க் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைலை இதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ லிங்க் ஷேரிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம லிங்க் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இதை எப்படி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷனு. அதில் கொடுத்த உடனே கீழே இந்த ஆப்ஷன் காமிக்கும். நம்ம யாருக்கு இந்த இதை ஷேர் பண்ண போகிறோமோ அந்த அவங்களோட மெயில் ஐடி இங்கே அடிக்கணும். நம்ம இங்கே அவங்க மெயில் ஐடி அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அக்சஸ் ஆகும். இது அந்த மெயிலை வந்து நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும், இதை வந்து யார் யார் அக்சஸ் பண்ணலாம், யார் இதை வந்து வியூ மட்டும் பண்ணணுமா இல்லை அக்சஸ் எடிட் பண்ணணும், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஓனர் இந்த டிரைவுக்கு. அதனால் நம்ம ஷேர் பண்ணுறவங்களோட இமெயில் அங்கே அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி அடிக்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஷேர் ஆகும். இப்போ நான் இது வந்து என்னோடய இன்னொரு மெயில் ஐடி தான். நான் அவங்களுக்கு வந்து பேரை அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு இங்கே ஷேர்னு கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க் கொடுத்தோம்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக ஷேர் ஆகும். அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயிலில் நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃபைலை வந்து ஷேர் பண்ணி விடலாம், அவங்களும் அதை அக்சஸ் பண்ணலாம். அவங்களோட யாருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட கூகுள் டிரைவில் அதை வந்து அந்த ஃபைலை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம். இங்கே காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு அங்கேயும் காமிக்கும். ஸோ இது வந்து
ஒரு மெயில் ஐடி. நான் இன்னும் அவங்களோட இன்னொரு மெயில் ஐடி வந்து அதுவும் என் ஐடி தான். அதில் உள்ள டிரைவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபுல்லாக என்னோட டேட்டா பேஸு. இப்போ என்னோட டேட்டா பேஸில் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முக்கியமான ஏதாவது ஃபைலை வந்து தேடணும் அப்படின்னா இந்த டிரைவில் வந்து நிறைய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நான் பிடிஎஃப் சம்மந்தப்பட்டது மட்டும் தேடணும் அப்படின்னா நான் பிடிஎஃப்னு கொடுத்தா போதும். பிடிஎஃப் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே காமிக்கும். இல்லை நான் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நான் சர்ச் பண்ண போகிறேன் என்னோடய டிரைவில் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் மட்டும் காமிக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அம்புட்டு லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் நான் தேடணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபோட்டோஸ், இமேஜஸை மட்டும் காமிக்கும். இது ஃபுல்லாக என்னோடய டிரைவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இமேஜஸ்ஸு. ப்ரெசன்டேஷன்ஸ் நான் வந்து தேடணும்னு நினச்சேன் அப்படின்னா ப்ரெசன்டேஷன்ஸை ஃபுல்லாக காமிக்கும். இது ஃபுல்லாகவே அது பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸு. அதில் பாருங்கள், ஃபோல்டர்ஸாக வேணும் எனக்கு அப்படின்னா ஃபோல்டர்ஸை மட்டும் எனக்கு காட்டும். இப்படி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு ஃபைல் நேம் ஈஸியாக தெரியுது அப்படின்னா அந்த ஃபைல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதனால் என்ன உங்களுக்கு வந்து இது ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஃபோனில் எப்பயுமே டேட்டா நிறையா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ண சொல்லி காமிக்கும். ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த கூகுள் டிரைவ் எல்லாருமே ஜிமெயில் வச்சு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே 15 GB அவைலபிள். இப்போ நான் பாருங்கள் என்னோடய 15 GBயில் 5 GB நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. 5 GB. ஸோ இன்னும் எனக்கு 10 GB இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஜிபியை நம்ம என்ன பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். நான் பாருங்கள் இதில் எனக்கு காமிக்குது கூகுள் டிரைவ் வந்து 4.74 GB ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. ஜிமெயில் 0.85 GB எடுத்துக்கிறது. ஸோ அது மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு தனியாக இருக்குது கூகுள் டிரைவ் மாதிரி. அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள் இதெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து முக்கியமாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸு, டேட்டாவை வந்து பேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கூகுள் டிரைவ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட இந்த மாதிரி முக்கியமாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் பேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கூகுள் டிரைவ் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருமே அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் என் ஃபோனில் நான் இதை வந்து அக்சஸ் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு சிஸ்டத்தில் நான் அக்சஸ் பண்ணாலும் இதே டேட்டாவை நான் எடுத்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே எனிவேர் நீங்கள் எந்த இடத்துலையுமே எந்த ஃபோனோ லேப்டாப்போ இல்லைனா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே அக்சஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் டிரைவில் போட்டு வச்சிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த இதெல்லாம் பார்த்துங்க, ஒன்று அடையாளத்துக்காக நான் வந்து இந்த ஃபோல்டர்லாம் கலர்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் கலர்ஸாக மாற்றலாம், ரீநேம் பண்ணலாம், யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். இதை ஹோம் ஸ்க்ரீனாக கொடுத்தோம்னா டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் டெஸ்க்டாப்லேருந்து எடுத்துக்கலாம். இதை தெரியாதனமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ணது இந்த ட்ராஷ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த ட்ராஷில் இருக்கும். 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து ரெக்கவரி பண்ணணும், திரும்ப வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னா ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 30 டேஸ்க்கு அதுக்கு மேலே அது போயிடுச்சுன்னா அது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நான் என்னோட யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிரைவ் இருக்கும். நம்ம எந்த அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக நம்ம அந்த அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபோனில் ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் நம்ம அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த டேட்டாஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். அது வந்து செக்யூர்டு. இப்போ இதில் சாதாரணமாக இந்த இதில் பாருங்கள் ஷேரிங் ஆஃபில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டுன்னு ஒரு ஃபோல்டரு. இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போனா இந்த லிங்க்கை வந்து ஷேரிங் ஆன் பண்ணணும். இப்போ ஆனில் இருக்குது. இப்போ இது ஆனில் இருக்கும் அப்படின்னா இதை ஷேர் ஆப்ஷனில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கீழே வந்து பூட்டு சிம்பிள் மாதிரி இருந்ததுன்னா யாரும் அக்சஸ் பண்ண முடியாது உங்கள் ஃபைலை. இந்த ஷேரிங்கை ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த பூட்டு சிம்பிள் இல்லாமல் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கோட அதாவது எம்பி வந்து அதிகம் 50 MBக்கு மேலே இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து லிங்க்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், லிங்க் ஷேரிங் ஆஃப்னு இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இந்த பூட்டு சிம்பிள் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன், யார் யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ணலான்னு. இப்போ நமக்கு யாருக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணணுமோ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட மெயில் ஐடியை மட்டும் கொடுத்தா போதும், அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க அக்சஸ் பண்ணுறவங்க வியூ மட்டும் பண்ணலாமா, எடிட் பண்ணலாமா, கமெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இதில் லிங்க் வந்து ஷேரிங் ஆஃப்னு இருக்குது. அப்போ இவங்க யாருமே அந்த ஃபைலை அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லிங்க்கை வந்து ஷேரிங்கை ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து லிங்க் ஷேரிங் ஆனில் இருக்குது. சரியா?
இப்போ நான் இங்கே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த மெயில் ஐடியை இங்கே வந்து யாருக்கு கொடுக்க போகிறேனோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்றேன். இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து இது வந்து ஷேர் ஆகும். நான் அந்த ட்ரைவில் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ட்ரைவில் நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரைவில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே காமிக்குது. இதில் சர்ச்சில் போய் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். எதெல்லாம் பிடிஎஃப் வருதுன்னா இந்த இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா, அது தான் வருது பாருங்கள். இப்போ இந்த டயத்தை காட்டுது. ஸோ இந்த டயத்தை காட்டுது. இதை நான் ஈஸியாக இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இன்பாக்ஸே போக வேண்டியதில்லை. ஜிமெயிலோட இன்பாக்ஸே நம்ம ஜிமெயில் இன்பாக்ஸில் கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இது இந்த ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸு இது ஃபுல்லாக காமிக்கும். இது ஃபுல்லாகவே அந்த பிடிஎஃப் ஃபோல்டர்ஸாக இருக்கும். இதில் அதே மாதிரி தான். இதுலேயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸை மட்டும் காமிக்கும். இதில் இந்த ட்ரைவில் உள்ள இருக்கக்கூடியது. இப்போ நான் வந்து மெயிலை செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மெயிலுக்குரியதில் நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணது காமிக்குது. இதை நம்ம மெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டேரெக்டாகவும் மெயிலை வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் டிரைவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோனில் உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், எங்கேனாலும் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம AK Info Tamil Tech சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.